ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 1 கிளாஸ் புழுங்கல் அரிசி, 1 கிளாஸ் பச்சரிசி, 1/2 கிளாஸ் துவரம் பருப்பு, 1/2 கிளாஸ் கடலப்பருப்பு, 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு, 1/4 கிளாஸ் உளுத்தம்பருப்பு. இப்போ நம்ம இதெல்லாமே எடுத்துகிட்டு அது கூட இப்போ நான் ஒரு 5 வரமிளகா, கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதை நல்லா கழுவிட்டேன். தேவையான அளவு தண்ணி விட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகா, இஞ்சி, பூண்டு, சோம்பெல்லாம் போட்டு ஒரு 4 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த ஊற வச்சதை வந்து நான் இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஆனால் குறைன்னு அரைச்சிக்கணும், ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. இப்போ இந்த அரைச்ச மாவில் வந்து நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஏற்கனவே வந்து ஒரு 3 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம இந்த மாவில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா, சின்ன வெங்காயம், முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த அடை தோசைக்கு சேர்த்துக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும், அது உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. ரொம்ப தோசைக்கு இருக்கிற மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். நான் கடைசியாக வந்து கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம அடை ஊற்றி எடுத்துக்கலாம். அடை வந்து தோசை மாதிரி ரொம்ப மெல்லிசாக ஊற்றக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றணும். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் இப்போ ஊற்ற போகிறேன். அடைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி நீங்கள் ஊற்றிக்கங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நமக்கு வந்து அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.